Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் நான் பண்ண போறேன். இது வரைக்கும் ரீடிங் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா வந்து லவ், அது ஒரு காமனாகவே வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லவ் ரிசீவ் பண்ணுறதுலையும் சரி, அதை கொடுக்கறதுலையும் அதை வாங்குறதுலையும் ஏன் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ சக்ராஸ் 7 சக்ராஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியும் 7 சக்ராஸ் இருக்கு. அதில் ஒரு சக்ராவை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஹார்ட் சக்ரா. ஓகேங்களா? ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா? இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. புதுசாக ஏதாவது வீடியோஸ் டாபிக் வந்துட்டு கொண்டு வரேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல் அண்ட் கைடன்ஸாகவுமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். எஸ், ஸோ ஹார்ட் சக்ரா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஹார்ட் சக்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். சக்ராஸில் நிறைய டீப்பாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நார்மல் ஓவர்வியூவான இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் சக்ராஸை பற்றி தனிப்பட்ட முறையில் நல்ல டீப்பாக தெரிஞ்சுக்கணும், 7 சக்ராஸை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும், அண்ட் அதை எப்படி வந்துட்டு இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அந்த கிளாஸில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எனக்கு பர்சனலி வந்துட்டு கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் வந்து பார்க்குறோம் ஹார்ட் சக்ரா பற்றி. ரைட், ஸோ செல்ஃப் லவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஹார்ட் சக்ரா வந்துட்டு நம்ம அநாகதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் சக்ரா வந்துட்டு 7 சக்ராஸ்லையும் பார்த்தீங்கன்னா 4th சக்ரா, 4வது இடத்துல இருக்கு, 4வது சக்ரா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சக்ரா. ஓகேங்களா? ஸோ வந்து மற்ற 6 சக்ராஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் சக்ரா தான் பிரிட்ஜ் பிட்வீன், நடுவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரிட்ஜ் பிட்வீன் 2 சக்ராஸ், அப்பர் அண்ட் லோவர் சக்ராஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டீப்பாக கிளாஸில் வந்துட்டு டீச் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த சக்ரா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்ராஸ். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட காதல் வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களை லவ் பண்ணுற விஷயங்கள்லையுமே சரி, பிளாக்கேஜஸ் வருது, தடைகள் வருது. என்னால் வந்துட்டு மற்றவங்களுக்கு லவ் கொடுக்கவே முடிய மாட்டேங்குது, என்னால் ரிசீவ் பண்ணவே முடியல, திருப்பி யார்கிட்ட இருந்து எனக்கு லவ் கிடைக்கவே மாட்டேங்குது. இது வந்து ஒரு டைம் 2 டைம் கிடையாது, எனக்கு ரொம்ப வருஷமாகவே வந்துட்டு இருக்குது, ரொம்ப மாதங்களாகவே வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி ஹார்ட் சக்ரால ஒரு பிளாக்கேஜஸ் வந்துட்டு இல்லை இம்பேலன்சஸ் வந்துட்டு டெஃபினெட்லி இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ரிலேஷன்ஷிப், காதல் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், ரிலேஷன்ஷிப், மேரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது மோஸ்ட்லி பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி உங்களோட ஹார்ட் சக்ரா வந்துட்டு பிளாக் ஆகிடுக்கும். ஓகேங்களா? எல்லா தனிப்பட்ட ஒரு எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களால் ஒரு ஸ்பிரிச்சுவலி உட்கார்ந்து மனசார சாமி கும்பிட முடியல, என்னால் யார்கிட்டையும் மனசார பேச முடியல, என்னோட ஃபீலிங்ஸை வந்துட்டு வெளிப்படையாக என்னால் கொண்டு வர முடிய மாட்டேங்குது, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா டெஃபினெட்லி வந்துட்டு பிளாக் ஆகியிருக்கும். ஓகேங்களா? இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹார்ட் சக்ரா ரொம்ப முக்கியமான ஒரு சக்ரா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த 7 சக்ராஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ரா வந்து பாதிச்சுது, அதில் ப்ராப்பராக எனர்ஜி ஃப்ளோ ஆகலை அப்படின்னா மற்ற 7 சக்ராஸ்லையுமே வந்துட்டு டெஃபினெட்லி பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு சக்ரா எஃபெக்ட் ஆச்சு, பாதிச்சுது அப்படின்னா மற்ற சக்ராஸ்லையுமே வந்து பாதிப்புகள் டெஃபினெட்லி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் சக்ரா வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இது லவ், ஸ்பிரிச்சுவல் இது மட்டும் கிடையாது, ஒரு ஃபைனான்ஷியல் விஷயம், பணம் விஷயத்தில் கூட வந்து பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக ஹார்ட் சக்ரா அதனால் வந்துட்டு பாதிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹார்ட் சக்ரா வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னா பாதிக்கவே இல்லை, நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது, என்னோட ஹார்ட் சக்ரா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால வந்துட்டு ஈஸியாக லவ்வை கொடுக்க முடியும். அவங்களுக்கு நிறைய லவ் ஈஸியாக கிடச்சிட்டே இருக்கும், லவ் கிடைக்கிறதுல பிரச்சனையே இல்லை.
ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுனாங்கன்னா ஈஸியாக வந்து லவ் ரிசீவ் பண்ணுவாங்க. இவங்களும் மற்றவங்களுக்கு ரொம்ப அன்பா பாசமாக லவ் கொடுப்பாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இறக்க குணம் நிறைய இருக்கும், நம்பிக்கை இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், மற்றவங்க மேலேயும் வந்துட்டு அவங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகரிக்கும். பணம் பிரச்சனைகள் இருக்காது, ஈஸி ஃப்ளோ, வேலை ஈஸியாக கிடைக்கும், பணம் ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே ஈஸியாக வந்து கிடைக்கிறப்போ டெஃபினெட்லி உங்கள் ஹார்ட் சக்கரா அந்த டைமில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனைகள் இருக்கு, ஹார்ட் சக்கரா பிளாக் ஆயிருக்கு, இல்லை இம்பேலன்ஸ்டாக இருக்கு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜெலசி, பொறாமை அண்ட் ஒரு மாதிரி எனக்கு பாதுகாப்பே இல்லைங்கிற ஒரு உணர்வு, எமோஷ்னலி வந்துட்டு நிறைய பெயின் இருக்கும், மனசுல நிறைய வலிகள் இருக்கும், அண்ட் அதே மாதிரி ஒரு பயங்கள் இருக்கும், நிறைய ஒரு கிரட்ஜஸ், ஒரு ரிவெஞ்ச், அவங்க என்னைக்கோ பண்ணதை மனசுல அப்படியே வச்சிருப்பீங்க, மன்னிக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஹார்ட் சக்கரால வந்து இம்பேலன்சஸ் கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களால் வந்துட்டு ஈஸியாக ஒரு லவ்வை வந்துட்டு கொடுக்கவும் முடியாது, ரொம்ப யோசிப்பீங்க, இவங்களுக்கு நம்ம லவ் கொடுக்கலாமா வேண்டாமா, இவங்க கிட்ட நம்ம பாசமாக பேசலாமா வேண்டாமா. அண்ட் சேம் அவங்க ஏதாவது ஒரு லவ் யாராவது கொடுக்குறாங்க, அவங்க மேலே பாசமாக இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வரும், ஏதோ ஒரு காரியம் இருக்கு, அதனால தான் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க. அப்போ அதில் உட்காந்து நல்லா யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா டெஃபினெட்லி உங்கள் ஹார்ட் சக்கரா வந்துட்டு பிளாக் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு வெரி பேசிக், இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்க, டீப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லா சக்ராஸை பற்றி அப்படின்னா கிளாஸஸில் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு ஃபியூ ரெமெடிஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? லைக் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ்வை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய ரீடிங்கில் வந்து சொல்லியிருப்பேன், நீங்கள் உங்களை லவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மற்றவங்களுக்கு நீங்கள் லவ்வை கொடுக்குறீங்க, ரிசீவ் பண்ணுறீங்க, எதிர்பார்க்குறீங்க, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீங்கள் உங்களை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மற்றவங்க உங்களுக்கு லவ் கொடுக்கறதா இருக்கட்டும், ரிசீவ் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. அண்ட் ஆல்சோ ஈஸியாக வந்து அந்த லவ் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் லவ் இஸ் மோஸ்ட் நீடட். ஓகே, ஸோ வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ லிட்டில் பிட் ரெமெடிஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் கிறிஸ்டல்ஸ் ஆக்சுவலி வச்சுருக்கேன் அண்ட் ஆல்சோ ஃபியூ திங்ஸ் இருக்குது. நான் 2 கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் சக்ரா பிளாக்கேஜஸ் இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ சக்ரா பிளாக்கேஜஸ் இருக்குன்னா நிறைய கிறிஸ்டல்ஸ் அதுக்கு சம்மந்தமாக இருக்குது. பட் நான் 2 இது தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து ரோஸ் குவார்ட்ஸ் அண்ட் 1 கிரீன் அவெஞ்சுரின். ஸோ இந்த 2 கிறிஸ்டல்ஸுமே வந்துட்டு நீங்கள் இந்த கிறிஸ்டல்ஸ் வச்சுட்டு மெடிடேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த கிறிஸ்டல்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண அதனோட பவர் வந்துட்டு உங்களுக்கு இதனோட எனர்ஜி வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அது மூலயமா வந்துட்டு அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகும். அண்ட் உங்களுக்குமே ஒரு ஃபீலிங், ஒரு குட் ஃபீலிங், ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு தெரியும் இல்லையா, அது வந்து கையில் போட்டால் எப்படி உணர்வு வருது, போடலைன்னா எப்படின்ற வித்தியாசங்கள் தெரியும். ஓகே, ஸோ கிறிஸ்டல்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிறிஸ்டல்ஸை வச்சுட்டு ஹீலிங் நிறைய பண்ணலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி கிறிஸ்டல்ஸ் ஹெல்ப்ஸ். என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்டல் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ டெஃபினெட்லி கிறிஸ்டல் வந்துட்டு ஒரு ஹீலிங்க்கு, பிளாக்கேஜஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிறிஸ்டல்ஸை வச்சுட்டு நீங்கள் எப்படி வந்து ஹீலிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுமே வந்துட்டு பர்சனலி வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அது தனிப்பட்ட ஒரு கிளாஸஸ் வந்துட்டு நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிறிஸ்டல் பற்றி ஒரு கிளாஸ் வேணும் இல்லை வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு டெஃபினெட்லி வந்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட் வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் வாட் ஆர் ஆல் த ஷேப்ஸ், என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறப்போ உங்களோட ஹீலிங் ஜேர்னியில் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக நிற்கும். ஓகேங்களா? அண்ட் see, do it for yourself. எது செய்யறதா இருந்தாலும், அதாவது செல்ஃப் லவ் வந்து எனக்கு எப்படி வந்து செல்ஃப் லவ் கொண்டு வரதே தெரியலங்க, எனக்கு குழப்பமா இருக்கு, என்கிட்ட ஒரு சில பேர் கேட்டு இருக்கீங்க. எஸ், செல்ஃப் லவ் பத்தி எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்றீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்குங்க. எது செய்யறதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்காக செய்ய ஆரம்பிக்க ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களுடைய நிச்சயமாக உங்களுடைய செல்ஃப் லவ் அதிகரிக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மியூசிக், ஹீலிங் மியூசிக், ஹார்ட் சக்ரா மியூசிக், ஃப்ரீக்வன்சி மியூசிக் எல்லாமே இருக்கு.
ஜஸ்ட் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த மாதிரி மியூசிக் போட்டுட்டு மெடிடேட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சுற்றி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கணும். இது மாதிரி வெளியில் ஒரு நேச்சர் சம்மந்தமாக இடத்துல உட்காந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஒரு மியூசிக்கையோ ஒரு 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 அஃபிர்மேஷன்ஸையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்க கேட்க டெஃபினெட்லி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். டெஃபினெட்லி அந்த பிளாக்கேஜஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அண்ட் ஆல்வேஸ் கீப் சேயிங் ஐம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். சுற்றி இருக்கவங்க 1000 சொல்லட்டும், பட் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்பயுமே என்ன நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ஓகே, ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அப்படிங்கிறது சொல்லுங்க. உங்களை பற்றி நீங்களே நிறையா வந்துட்டு மற்றவங்க கிட்ட இல்லைனாலும் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டாவது பாராட்ட ஆரம்பிங்க. டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வெரி வெரி பேசிக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு ஐடியாஸ் அண்ட் ஒரு கிளான்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் சக்கரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்கரா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு ரொம்ப வருஷங்களா ரொம்ப மாதங்களா இருக்குதுன்னு சொல்றவங்க இதை வந்து டெஃபினெட்லி நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் இதை நீங்கள் க்யூர் பண்ண ஹீலிங் எடுத்துக்க டெஃபினெட்லி நீங்கள் உங்களோட எண்ணங்கள் வந்து மாறும். இப்போ எனக்கு லவ்வே வேணான்னு சொல்றவங்க உங்களை மீறி நீங்க அந்த லவ்வை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஆக்சுவலி இன்னைக்கான ஒரு வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு சொல்லும் போதே வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருந்துச்சு. அண்ட் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க டெஃபினெட்லி உங்கள் விருப்பத்தை வந்துட்டு தெரிவிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ கிறிஸ்டல் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இது கிறிஸ்டல் ரிலேட்டடாக வந்துட்டு பேசிக் கிறிஸ்டல்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு நிறைய இருக்குது. அண்ட் அது சம்மந்தமாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்சோ கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் ஆல். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட்.